சோசியல் மீடியா ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்கில் இருக்க கப்பல் அப்படின்னா அது வெற்றி வசந்த் மற்றும் வைஷ்ணவி இவங்க 2 பேரும் தான். இவங்களோட கல்யாணம் சமீபத்தில் தான் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இந்த ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் தொடர்ந்து அவங்களோட டே டு டே லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற தகவல் சோசியல் மீடியாவில் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, வெற்றி வசந்த் அவர்களோட மணி பர்ஸை பார்த்து வைஷ்ணவி அவர்கள் பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்படி என்னடா அந்த மணி பர்ஸில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றி வசந்த் அவர்கள் வந்து ரொம்ப வருஷமாகவே ஒரே மணி பர்ஸை தான் வச்சுருந்துருக்காரு. ஏன்னா அது அவருக்கு ரொம்பவே ராசியான ஒரு மணி பர்ஸ் ஆமாம். அண்ட் அப்படி அவங்க வச்சுருந்த மணி பர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் தான் வந்து அவர் எப்போயுமே வச்சுருந்துருப்பார். இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பத்திலே கூட இந்த ஃபேமிலி ஃபோட்டோ தான் இருக்கணுமா, என் ஃபோட்டோ நீ வைக்க மாட்டியா அப்படின்னு வைஷ்ணவி அவர்கள் செல்லமாக சண்டை போட்டிருக்காங்க. அப்போல்லாம் வெற்றி வசந்த் அவர்கள் இல்லை இவங்களாம் நான் கஷ்டப்படுறப்ப என் கூடவே இருந்திருக்காங்க, எனக்கு எல்லாமுமே இவங்க தான், என் ஃபேமிலி தான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக பதில் சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் அவங்களுமே அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரோட மணி பர்ஸில் எப்பவும் அவங்களோட குடும்ப ஃபோட்டோ இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே விட்டுட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ரீசெண்டாக அவரோட மணி பர்ஸ் எடுத்து பார்த்துருக்காங்க. அப்போ அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ இருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இவங்களோட ஃபோட்டோவையுமே அவர் வச்சுருந்துருக்காரு. அண்ட் இதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன்னா தன்னோட ஃபேமிலி ஃபோட்டோ இருந்த இடத்துல இப்போ தன்னோட ஃபோட்டோவும் வந்திருக்கு, இவ்வளோ நாளாக வைக்காதவன் இப்போ வச்சுருக்கான் அப்படின்னா அது வந்து நம்ம அவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தவங்களாயிட்டோம் அப்படிங்கிறது தான் அப்படின்னு அவங்க ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. அண்ட் அதையே தான் அவங்க வெற்றி வசந்த் அவர்கள்ட்டையுமே கேட்டிருக்காங்க. என்ன சார் இவ்வளோ நாளாக வைக்கல இப்போ வச்சுருக்கீங்க அப்படின்னு. வெற்றி வசந்த் அவர்களுமே அதான் சொல்லியிருக்காரு, இப்போ நீ எங்களோட ஒருத்தி, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தி அப்படின்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ வந்ததுக்கப்புறம் என் லைஃப்பில் நிறைய விஷயம் நல்லதாக நடந்திருக்கு, அதனால தான் உன் ஃபோட்டோவை நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணி அந்த ஒரு பதிலை அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பதிலை கேட்டதுக்கப்புறம் வைஷ்ணவி அவர்கள் கண் கலங்கியிருக்காங்களாமா. அண்ட் இப்படி அவங்களோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ரொமான்டிக்கான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள் வந்து ரிவீல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் உங்களோட பர்ஸில் யார் ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, சிவகார்த்திகேயன் அவர்கள் விஜய் சேதுபதிக்கு வாழ்த்து தெரிவித்து ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறது. இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பில் மே மாதம் வெளிவந்திருந்த படம் தான் மகாராஜா. மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு படம் வசூல் ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி மிகப்பெரிய வெற்றி. தமிழில் மகாராஜா படம் இப்போ சீனாவில் ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட 4000 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே சீனாவில் ரிலீஸ் ஆக போகுதாமா. அண்ட் அங்கேயுமே நல்ல ரெஸ்பான்ஸ் பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ விஜய் சேதுபதி அவர்களுக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. தமிழில் எப்படி மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சோ அதே மாதிரி கண்டிப்பாக சீனாவிலையுமே மிகப்பெரிய வெற்றி பெறும், அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்க்ரீன் அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் பெருமை. ரஜினி சாரோட முத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் தங்களோட ரெக்கார்டை முறியடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதிக்கு வாழ்த்து தெரிவித்து போஸ்ட் போட்டிருந்தாரு. அண்ட் இவங்க 2 பேரும் சினிமாவில் எதிரியாக பார்க்கப்பட்டு இருக்காங்க, ஆனால் ரியல் லைஃப்பில் நல்ல நண்பர்கள் தான் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை அவங்க 2 பேருமே நிரூபிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.